விஜய் டிவியில் விஜய் அவார்ட்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு வந்துச்சு. இதில் ஃபீமேல் பெஸ்ட் ஆங்கர் அப்படின்ற அவார்டு வந்துட்டு விஜய் டிவி பிரபலமான பிரியங்காவுக்கு கிடச்சிச்சு. இந்த அவார்டை டிடியும் நியானனா கோபிநாத்தும் பிரியங்காவுக்கு கொடுத்தாங்க. அவார்டை வாங்கினதுக்கப்புறம் கண் கலங்க ஆரம்பித்த நம்ம பிரியங்கா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, 2013 தான் நான் முதல்ல விஜய் டிவிக்குள்ளே வந்த கொஞ்ச காலத்திலேயே நான் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டேன். இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா விஜய் டிவி மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டில் இவ்வளோ பெரிய சிகரத்தை தொடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னோட நெருங்கிய நண்பர் மாக்காப்பா தான். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் டிவிக்கு வரதுக்கு முன்னாடி நான் பல சேனல்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அங்கே எனக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் பாலெல்லாம் பொறுக்கி போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விஜய் டிவிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது 2013க்கு அப்புறம் தான் நான் ஓரளவுக்கு பிரபலமானேன். என்னோட அப்பா எங்கள் அம்மாவுக்கு 32 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காமல் எங்கள் 2 பேத்தையும், அதாவது என்னையும் என்னோட தம்பியையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவர் வீட்டில் என்னோட மாமனார் மாமியார் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கை கால் வலிச்சிச்சுன்னா என்னுடைய மாமனார் தான் எனக்கு வந்துட்டு கை காலெல்லாம் தைலம் போட்டு அமுத்தி விடுவார் அப்படின்னு பிரியங்கா மேடையில் சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, அவங்களோட உறவினர்கள்லாம் ஏன் இது மாதிரி பொது மேடையில் சொன்ன, வீட்டு மானத்தை ஏன் வாங்குற அப்படின்னு பிரியங்காவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களாம். மேலும் பிரியங்கா மேடையில் பேசும்போது, நான் கலக்கப்போவது யாரில் ஒரு சாதாரண ஜட்ஜாக தான் இருக்கேன். அங்கே எனக்கு எந்த வேலையும் இல்லை. இருந்தாலும் என்னை நம்பி அங்கே உட்கார வச்சதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியங்கா மேடையில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசி கண் கலங்கிட்டாங்க. ஆங்கர் பிரியங்காவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பிரியங்காவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான தமிழ் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.